ஹே கைஸ், எல்லாருக்கும் வணக்கம். இப்போ நம்ம சிட்னியில் இருக்கோம். சிட்னிலேருந்து ஃபெரி எடுத்து நம்ம அந்த பக்கம் போய் vlog பண்ணுவோம். அப்படியே இந்த பக்கம் வந்தீங்கன்னா காட்டுக்குள்ளே அப்படியே 3 பேர் நடந்து போகிறாங்க மீன் பிடிக்கிறதுக்கு தூண்டில் எடுத்துக்கிட்டு. அவங்கள அப்படியே ஃபாலோ பண்ணி அப்படியே நடந்து ஒரு பயணம். நல்ல அமைதியான காடு, யாருமே இல்லை. ஆனால் ஒரு பயமும் இல்லை நமக்கு. ஒரு வேளை யாராவது ஏதாவது பிடிங்கிட்டு போயிடுவாங்களா, கடத்திட்டு போயிடுவாங்களா, எந்த பிரச்சனையும் இல்லை. நம்ம மாட்டுக்கு தைரியமாக போகலாம். ஆனால் காடு நல்லா அடர்ந்த காடு. அந்த பக்கம் ஒரு பீச் இருக்குது, ஸ்மால் ப்ரைவேட் பீச். பட் நான் அங்கே போகலை. நம்ம அப்படியே நேராக போகலாம். இங்கே உள்ளவங்க நான் சொன்ன மாரி எல்லாருமே ரொம்ப நடக்கிறாங்க. அது ஒரு நல்ல ஆரோக்கியமான ஹேபிட். இங்கே பாருங்கள், அந்த பீச் வியூ நல்லாயிருக்கும். இந்த ப்ரைவேட் பீச் அங்கே போகலான்னு பார்த்தேன், பட் போக முடியல. நல்ல ஒரு அமைதியான இடம். நல்ல வெறும் பறவைகள் சத்தமும் நம்ம நடக்கிற அந்த காலடி சத்தமும், அவ்வளோதான். நல்ல அமைதியான இடம். பாருங்கள், சரி இடத்துக்கு வந்தாச்சு. அங்கே நிற்கிது பாருங்கள், இதுதான் நம்ம சரி. அங்கே ஒரு கப்பல், பெரிய கப்பல் நிற்கிது. அதில் ஒரு நாள் போகலாம். நம்ம நல்லா பெரிய ஆளாக வளர்ந்ததுக்கப்புறம் போகலாம். இப்போ இந்த கப்பல் சின்ன கப்பலில் போகலாம். சரி, போட்டு வந்தாச்சு. பாருங்கள், சிட்னி ஃபுல் வியூ. அங்கே தெரியுதே, அதுதான் அந்த சிட்னி பாலம், சிட்னி பிரிட்ஜ். அண்ட் அங்கே இருக்கிறது ஓப்ரா ஹவுஸ். அண்ட் தென் லோட்டஸ் டவர், சிட்னி டவர். இது நம்ம தமிழ் பாட்டில் ஒன்றில் வரும். குட். இப்போ அப்படியே நம்ம உள்ளே போகலாம். சரி, வருது நமக்கு. நம்ம உள்ளே போவோம். இதுதான் இங்கே சிட்னியில் சரி போர்ட். அண்ட் தென் நம்மளுக்குன்னு ஒரு கார்டு கொடுத்துருவாங்க, ஹோட்டல் கார்டு. ஸோ இப்படி டேப் பண்ணிவிட்டு நம்ம உள்ளே போய்க்கலாம். நம்ம சரி வந்துகிட்டு இருக்குது. இங்கே வருது பாருங்க. முன்னாடியே போயிடலாம்.这边船头吗？ஃபஸ்ட்டு வந்தாச்சு. எடுத்தாச்சு. இங்கேயும் பாருங்களேன், நம்ம ஊருக்காரங்க இருக்கிறாங்க நம்ம பின்னால். நம்ம எங்கே போனாலும் நம்ம ஊருக்காரங்க இருக்கிறது அது ஒரு தனி ஒரு ஆனந்தம் தானே. நல்லா இருந்துச்சு. ஆனால் நான் எதுவும் இன்ட்ராக்ட் பண்ணிக்கல. நல்லா இருந்துச்சு. நம்ம ஊருக்காரங்க வந்திருக்கிறாங்க,
அப்படின்னு சொல்லிட்டு. எவ்வளோ கடல் கடந்து இருந்தாலும் நம்ம மக்கள் வந்து நம்மளை சுற்றி இருக்கிறது அது ஒரு இனம் புரியாத ஒரு ஒரு சந்தோஷம்தான். நம்ம தான் ஃபஸ்ட் ஆளாக நிற்கிறோம் முதல்ல. செம்மையாக இருக்குங்க கப்பல், நல்லா ஸ்பீடாக போகிறாங்க. கைஸ் வந்தாச்சு. அந்த கரையிலேருந்து இப்போ இந்த கரைக்கு வந்திருக்கோம். இந்த இடத்துக்கு பேர் வந்து இந்த ஹார்பர் மாரி போர்ட் மாரி இருக்குல்ல, இந்த போர்ட்டுக்கு பேர் வந்து சர்க்குலர் குவேன்னு சொல்லுவாங்க சிட்னியில். வந்தாச்சு. இறங்கி திரும்ப அங்கே போய் லைட் ட்ரெயின் ஒன்று இருக்கும். ஸோ அந்த ட்ரெயின் எடுத்து நம்ம சிட்டிக்குள்ளே போகணும். இதுதான் சர்க்குலர் குவே போர்ட். அங்கே பக்கத்தில் பெரிய வெசல்லாம் நிற்கிது. அந்த பெரிய வெசல்லாம் அங்கே மேன்லி பீச்சு அந்தமாரி நிறையா வாட்டர் கனெக்டிவிட்டி இங்கே நல்லா இருக்குது. இங்கே நம்ம ஊர் மாரி வெறும் பஸ்ஸு ட்ரெயின் மாரி இல்லாமல் இங்கே வந்து ட்ரெயின், மெட்ரோ, லைட் ட்ரெயின் எல்லாமே பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் வந்து இங்கே சூப்பராக இருக்குது. எல்லாத்துக்குமே ஒரே கார்டு, காமன் கார்டு. அதை வச்சு நம்ம எங்கே வேணால் சுற்றிக்கலாம். ஒரு நாளைக்கு $9.6 $60 சாரி. அதை வச்சு நம்ம எங்கே வேணால் சுற்றிக்கலாம். வீக்கெண்டில் மட்டும் அந்த வீக்கெண்டில் மட்டும்தான். அவ்வளோதான், எல்லோரும் இறங்கிக்கிட்டே இருக்கிறாங்க. நம்ம போவோம். சின்ன சின்ன பசங்களாம் அழகாக உட்காந்துட்டு வராங்க. இந்த பக்கம் தான் எல்லாருமே அப்படியே எல்லா ஃபெரியிலேருந்து வரவங்க, மற்ற ஃபெரியிலேருந்து வரவங்களும் இந்த பக்கம் வருவாங்க. அந்த பக்கம் இப்போ இந்த லைனில் நின்று அங்கே அந்த கார்டு ஸ்வைப் பின்னு இருக்குல்ல, அது திறந்தால் தான் அது ஸ்வைப் பண்ணால் தான் அப்படியே கேட் ஓப்பன். நல்ல கூட்டம். அந்த ஃபெரி வந்த ஃபெரிலாம் நல்ல கூட்டம். ஸ்வைப் பண்ணோன்னே இது அவங்க க்ரீன் கலர் நம்பர் ஒன்று திறந்துடும். அதில் வந்து நம்ம பேலன்ஸ் காட்டும், எவ்வளோ நம்ம கார்டில் எவ்வளோ பேலன்ஸ் வச்சுருக்குறோம் அப்படின்னு. அங்கே போட்டிருக்கு பாருங்கள், ட்ரெயின்ஸு, லைட் ரெயிலு, பஸ்ஸஸ். ஃபெரியிலேருந்து இறங்கி இவ்வளோ கனெக்டிவிட்டியும் பக்கத்துலேயே எல்லாமே அங்கேயே இருக்கும். ஆனால் மெட்ரோ இங்கே இருக்காது. மெட்ரோவுக்கு வந்து கொஞ்சம் தள்ளி போகணும். இங்கே ஆனால் இந்த 3 கனெக்டிவிட்டியும் இருக்குது. நம்ம அந்த லைட் ரயில் சொன்னால அது அங்கே நிற்கிது பாருங்கள். எல்லாருமே பரபரப்பாக அப்படியே நடந்து போயிட்டே இருப்பாங்க. ஆனால் எல்லாருமே மோஸ்ட்லி சண்டேன்றதுனால அவங்க மட்டுக்கு சுற்றி பார்க்க தான் வருவாங்க. மோஸ்ட்லி இன்றைக்கி எந்த இடத்துலையுமே ஒர்க் இருக்காது. எல்லாருமே சுற்றி பார்த்துட்டு திரும்ப போகிறாங்க. ஏன்னா மணி ஏற்கனவே
லேட் ஆயிடுச்சு, 4 மணி 4:30 ஆயிடுச்சு. பாருங்க ஒருத்தர் மியூசிக் வாசிச்சிட்ருக்காரு. அதில் அவங்களுக்கு ஏதாவது ஒரு ஏர்னிங்ஸ் கிடைக்கும் போல. எல்லோரும் பரபரன்னு கூட்டம், சரியான கூட்டமாக தான் இருக்குது. அதுக்கு கீழே அண்டர் கிரவுண்டில் ட்ரெயின் இருக்கும், இது வந்து லைட் ரயில். மிடில் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். நம்ம இங்கே ஏறிடலாம், இங்கே ஸ்வைப் இன் பண்ணிட்டு. Hey, excuse me, just thank you. டேப் பண்ணியாச்சு. அப்படியே நடந்து ஊருக்குள்ள போக வேண்டியது. எப்படி இருக்கு? ஐயோ பயங்கரமாக இருக்குது. பக்கத்தில் ஒரு பில்டிங் இருக்குல்ல, அந்த பில்டிங் கொஞ்சம் நல்லா இருக்கு, சூப்பராக இருக்குல்ல. ட்ரெயின் மூவ் ஆயிடுச்சு. அவங்க மட்டும் அப்படியே ரோடு மாரி இருக்குது, ரோட்லேயே அப்படி போகும். எல்லா வெளிநாட்டிலையும் நம்ம படத்துலலாம் பார்த்துருக்குறோமே அந்த மாரி. எனக்கே இது ஃபஸ்ட் டைம் தான். நல்லா இருக்குல்ல, ஒரு டிஃப்ரெண்ட் ஃபீலிங், டிஃப்ரெண்ட்டாக ஒரு வாய்ப்பு. இங்கெல்லாம் வந்து சும்மா சுற்றி பார்க்கலாமே அப்படின்னு கடவுள் கொடுத்த ஒரு வாய்ப்பை யூஸ் பண்ணிக்கிட்டு வந்து இருக்கிற ஒரு ஷார்ட் டைம்லேயும் சும்மா ஊர் சுற்றி பார்த்துட்டு சும்மா ரூம்லேயே இருந்தாலும் அது நல்லா இருக்காதுல்ல. ஒர்க் இல்லாத நேரத்தில் நம்மளுக்கு என்ன வேலை, அப்படியே வந்து ஜாலியாக சுற்றிட்டு எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம். அங்கே நம்ம ஊர் மணிக்குண்டு மாரி அங்கே ஒரு மணிக்குண்டு இருக்குது, பெருசாக பெரிய பெரிய பில்டிங், அதுக்கு மத்தியில் அந்த மணிக்குண்டு. இங்கே கடையெல்லாம் பாருங்களேன் எப்படி இருக்குங்க. ஒரு 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 பில்டிங் கீழே அப்படியே பெரிய பெரிய போர்டு அந்த மாரிலாம் வச்சிடலாமல், சின்ன போர்டு வச்சு. இதுவுமே நிறைய இடத்துல பார்த்ததில்ல, இந்தமாரி ஒரு சில இடத்துல மட்டும் அந்த சைன் போர்டு வேணும். இல்லை இல்லைனா உழைக்க முடியாது. பில்டிங் பாருங்கள் அருமையாக இருக்குது. அந்த பில்டிங் பக்கத்துலேயே ஒரு ஸ்டாச்சுவும் இருக்குது. பார்ப்போம், அந்த பக்கம் போய் பார்ப்போம். இங்கே நம்ம ரோடு வந்து சும்மா எப்பவும் போல் எங்கே க்ராஸ் பண்ணிட முடியாது. நம்ம போய் அங்கே ஒரு பட்டன் இருக்கும், அதை அழுத்திட்டு அப்புறமா நம்ம வந்து இங்கே இருக்க பாருங்க, இங்கே தான் நம்ம அந்த பக்கம் போக போகிறோம். அதை ப்ரெஸ் பண்ணிட்டோம்னா நம்மளுக்கு கொஞ்சம் நேரம் கழித்து அந்த சிக்னல் விழுந்துடும். நடைபாதைக்கு போகலாமா, க்ராஸ் பண்ணலாமா. அப்படி சிக்னல் விழுந்துருச்சுன்னா, க்ரீன் சிக்னல் விழுந்ததுக்கப்புறம் நம்ம வந்து க்ராஸ் பண்ணிப்போம். அங்கே ஒரு லைட் ரயில் நம்மளுக்காக நிற்கிது, வெயிட் பண்ணிக்கிட்டு. இப்போ அவங்கள போட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம போகிறோம். இப்போ போனதுக்கப்புறம் நம்மளுக்கு சிக்னல் விழுந்துடும். எப்படி இருக்கும் அவ்வளோதான். க்ரீன் சிக்னல் போட்டாச்சுன்னா நம்ம மாட்டுக்கு போயிட்டே இருக்க வேண்டியதுதான். யாரையும் பற்றி கேட்கவே தேவையில்ல. அவ்வளோதான். பில்டிங் நைஸ். சாரி, இந்த அம்மா யாருன்னு தெரியலையே. யாரும் பார்த்துருவோமா? குயின் விக்டோரியா. ஓ ஓகே, குட். இந்த பில்டிங் பேருமே குயின் விக்டோரியா பில்டிங். சும்மா உள்ள போய் எப்படி இருக்கு பார்க்க. எதுவும் வாங்க முடியாது, இருந்தாலும் சும்மா போயிட்டு
அந்த காலத்து பில்டிங் போல் அப்படியே மால் மாரி ஆக்கி வச்சுருக்காங்க. ஓ அப்படி கண்டினியூ பண்ணுவோமா? ஆனால் எல்லாருமே ஹாப்பியாக இருக்கிறத பார்த்தா நம்மளுக்கும் ஹாப்பியாக இருக்குல்ல. அதுவே ஒரு நல்ல நல்ல ஒரு பழக்கம். நல்லா இருக்கு, எல்லோரும் ஜாலியாக இருக்காங்க. நம்மளும் அப்படியே அவங்கள பார்த்து நம்மளும் ஜாலியாக இருந்துப்போம். நைஸ். எப்படி போகணும்னு சொன்னால் போயிட்டே இருக்கிறோம். ஐ திங்க் இங்கே ஒரு ஃபோட்டோ எடுத்தால் நல்லாயிருக்கும். Let me take one photo and then I will come. ஃபோட்டோலாம் எடுத்தாச்சு கைஸ். எடுத்துகிட்டு அப்படியே நடத்த ஆரம்பிச்சாச்சு. அப்படியே சுற்றிக்கிட்டே இருப்போம். மணி நிறைய ஆயிடுச்சு. இந்த ஊரில் நம்ம யார் கண்டுக்க போகிறோம்? நம்ம மாட்டுக்கு அப்படியே வீடியோ எடுத்துகிட்டு போயிட்டே இருக்கலாம், சுற்றிக்கிட்டே இருக்கலாம். யாரும் நம்மளை கேட்க போகிறதில்ல. நம்ம ஊர்னால் ஒரு மாதிரி வெக்கமாக இருக்கும். இந்த ஊரில் அப்படிலாம் எதுவும் தோணலை. எடுத்துகிட்டு சுற்றிக்கிட்டே இருப்போம். பாருங்க எவ்வளோ கூட்டமாக இருக்குங்க. டார்லிங் ஹார்பர் என்ட்ரன்ஸ் வந்தாச்சு. அப்படியே இந்த பாலம் மாரி இருக்குல்ல, இந்த பாலத்தில் ஏறி அந்த பக்கம் போனோம்னா ஹார்பர். ஐ திங்க் நைட் வியூ நல்லாயிருக்கும், லைட்ஸ் அதெல்லாம். அதனால் நான் நைட் போகிறேன். மணி இப்போயே 6:45 ஆச்சு. ஆனால் இந்த ஊரில் வந்து 7:45 தான் இருட்டும். சம்மரில், நாட் இன் அதர் டேஸ். அதுவும் நல்லா தான் இருக்குது. கொஞ்சம் லென்த்தியான டே, நிறையா டைம் கிடைக்கிது என்ஜாய் பண்ணுறதுக்கு. குட், ஐ திங்க் குட். ஆனால் இந்த ஊரில் இருக்கவங்க அதிகமாக நடக்கிறாங்க, சைக்கிள் ஓட்டுறாங்க. எல்லாம் ஹெல்த்தியான ஹேபிட் நிறைய வச்சுருக்காங்க. குட். டார்லிங் ஹார்பர். நைஸ் நைஸ் நைஸ். என்ட்ரன்ஸ். அப்படியே அந்த பக்கம் பாருங்களேன், அந்த ஒரு பில்டிங் வந்து சூப்பராக இருக்கு. எப்படி எதுக்கு இந்த மாதிரி கட்டியிருக்காங்கன்னு ஒன்றும் புரியலையே. கொஞ்சம் அப்படியே மேலே கட்டியிருந்தா நல்லா இருந்திருக்கும். நிறைய ஸ்பேஸ் இருக்கும், நிறைய பேர் வேலை பார்க்கலாம். அப்படி ஆஃபீஸாக இருந்தால் ஸ்பேஸையும் போட்டு வீணாக்கி ஏதோ ட்ரை பண்ணியிருக்காங்க. ஆனால் நல்லா தான் இருக்குது. பேசுகிற மாரி இருக்கும் போல். சிட்னியில் இது ஒரு பில்டிங் இப்படி இருக்குது அப்படின்னு. நம்மளுக்கு இதெல்லாம் தெரியாது. ஆர்கிடெக்சருக்கு தான் இதோட அருமை தெரியும். வாட் நெக்ஸ்ட்? இங்கே அந்த லண்டன் ஐ மாரி ஒரு ஒரு
ஒரு ராட்டினம் இருக்கும், அந்த ராட்டினத்தை தான் தேடுறேன், காணோம். சிட்னி அக்வாரியம் எங்கே போனாலும் நல்லா தான் இருக்கும். ஆனால் என்ன என்ட்ரன்ஸ் கேட்பாங்க, என்ட்ரன்ஸ் ஃபீஸ் கட்டி இப்போ போக முடியாது. நெக்ஸ்ட் நல்லா இருந்தது. இங்கே ஒரு பிரிட்ஜ் மாரி இருக்கு, ஆறுக்கு மேலே பிரிட்ஜு. ஏய் நைஸ் மேன், நல்லா இருக்குங்க. ஃபோட்டோ எடுக்கிறதுக்கெல்லாம் வாட்டமாக இருக்குது, ஆனால் கூட ஆள் தான் இல்லை. நம்மளே ட்ரைபேடை வச்சு நம்மளே எடுக்கணும். பரவாயில்ல. அங்கே ஒரு பில்டிங் பாருங்க, திச்சு பிணங்கி என்னமோ பண்ணி வச்சுருக்குறாங்க. எல்லாம் ஆர்கிடெக்சர் மார்வல். நமக்கு அதோட அருமை தெரியாது. போய் இங்கே ஒரு ஃபோட்டோ எடுப்போம். லைட் போட்டால் நல்லாயிருக்கும், லைட்டில் எடுத்தால் சூப்பராக இருக்கும். இப்படியே நடந்து வந்துக்கிட்டே இருந்தேன். போட்ஸ்லாம் அப்படியே வரிசையாக நிப்பாட்டி வச்சுருக்காங்க. எங்கள்கிட்டயே ஒரு போட் இருக்குது, ஆனால் இந்த மாதிரி இல்லை, நம்ம மீன் பிடிக்கிற போட்டு தான் இருக்குது. ஒரு நாள் நான் அதை காட்டுறோம் உங்களுக்கு. நல்லா இருக்குது இந்த வியூ, சூப்பர். பார்த்துட்டே இருந்தோம் கைஸ், மழை வருதா மாரி இருக்குது. அந்த பக்கம் போய் பார்ப்போம் எப்படி இருக்குது. பின்னாடி பாருங்க, அந்த ஆர்கிடெக்சர் மார்வல் பில்டிங் தெரியுது. நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. அப்படியே சுற்றி பார்த்துட்டு போயிட்டு ரூமில் போய் சமைச்சு சாப்பிடுவோம். மணி இப்போயே 7 ஆயிடுச்சு. ஆனால் இன்னும் பாருங்களேன், இருட்டவே இல்லை. இந்த ஊர் அப்படி தான், நல்லாயிருக்கு. மோஸ்ட் ஆஃப் த ஐடி கம்பெனி இந்த சரௌண்டிங்கில் தான் இருக்கும். இந்த பில்டிங்ஸ்லாம் இருக்கு பாருங்கள். இதுக்கு பேர் இங்கே வந்து சிபிடின்னு சொல்லுவாங்க. ஸோ இதுதான் சென்ட்ரு. மோஸ்ட்லி எல்லா ஐடி கம்பெனி இங்கே தான் இருக்கும். பட் எங்கள் கம்பெனி இங்கே இல்லை, எங்கள் கம்பெனி அவுட்டரில் இருக்குது. இங்கே இருந்திருந்தால் இன்னும் ஹேப்பனிங்காக இருக்கும். பட் அவுட்டரில் இருக்கிறதும் ஒரு இப்படியே இங்கேயே இருந்துட்டு அது சலிச்சிடும்ல. அங்கேருந்து இங்கே வந்து பார்த்துட்டு போகிறது தான் நல்லாயிருக்கும். எவ்ரி சாட்டர்டே சண்டே லீவு. ஸோ சாட்டர்டே எப்போவுமே கிளம்பிடுவேன். பட் நேற்று வர முடியாமல் போயிடுச்சு. அதோட இன்றைக்கி சண்டே அப்படியே ஒரு அவுட்டிங் விட்டுட்டு அங்கே எங்கேன்னு சுற்றினேன். அதனால் நம்ம பட்ஜெட்டில் தான் எப்போவுமே ட்ராவல் பண்ணுவோம். ஸோ பட்ஜெட் ட்ராவலருக்கு எல்லாம் தெரியும். பஸ்ஸு காசு மட்டும்தான். அதுவும் பஸ்ஸு காசு எப்படின்னா, இங்கே வந்து இந்த கார்டு கொடுத்துருக்காங்கல்ல, இந்த கார்டில் வந்து ஒரு நாளைக்கு $9 இந்த சென்ஸ் நம்ம ஊருக்கு ஒரு 550 ரூபா வரும். ஒரு நாளைக்கு 550 ரூபாய்க்கு எங்கே வேணால் சுற்றிக்கலாம். ஸோ நான் அந்தமாரி தான் ஒரு நாள் மட்டும்தான் வெளியே வருவேன். அதுவும் வீக்கெண்டு. வீக் டேஸில் போனால் அதுவே நிறையா காசு. பட் வீக்கெண்டில் மட்டும்தான் காசு கம்மி. அதனால் அப்படியே வந்துட்டு நல்லா ஜாலியாக சுற்றிட்டு அப்படியே இன்ஸ்டாவில் ஸ்டோரி போட்டோமா, போஸ்ட்டு போட்டோமா, வேலையை முடிச்சிக்கணும், அவ்வளோதான்.
எப்போயாவது தானே இங்கே வர முடியும், இங்கேவா தங்கிட முடியும். ஸோ இருக்கிற நாளில் ஜாலியாக என்ஜாய் பண்ணிவிட்டு போயிட்டே இருப்போம். வாங்க போகலாம். ஓகே நண்பர்களே, இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, மறந்துடாதீங்க. ஓகே, பாய் பாய். நெக்ஸ்ட் பார்ட்டில் பார்க்கலாம்.